ரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் வசரட்டுமே ஏகோ அழுத்து வகமே உங்கள் அனைவருக்கும் தொலைக்காட்சி சார்பாக இனிய தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களோட நான் உங்க ராஜ்குமாரி 4 மணி ஷோவுக்கு வந்தாச்சு. சோ ஏற்கனவே நமக்கு 2 நாளும், அதாவது சனி ஞாயிறு 2 நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீனிக்ஸ் பர்னிச்சர்ஸ் உடைய தீபாவளி பரிசுமலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. சோ அதுல நம்ம ஊரை பத்தின கேள்விகள் நான் கேட்க, அதுக்கு நீங்களும் சிறப்பான முறையில வந்து சொல்ல, அதுக்கு சூப்பரான முறையில நம்ம பீனிக்ஸ் பர்னிச்சர்ஸ் வந்து பில்லோ பரிசா வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கும் அதே மாதிரிதான் நம்ம தீபாவளி ஸ்பெஷலா அதே பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடக்க போகுது. சோ இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில வந்து கேள்விதான் கேட்க போறோம், கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் வந்து கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் டிவி சார்பாக மீண்டும் போன்ற வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் நேத்தே கிளம்பும் போது சொன்னதுதான், இருந்தாலும் எங்களுடைய நேயர்களான உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் வந்து இப்ப சொல்றேன். என்னன்னா, இதுக்கப்புறம் தான், அதாவது ஈவினிங் அப்புறம் தான் வந்து நம்ம பட்டாசு வெடிக்கையில இன்னமும் மும்முரமா இருப்போம். சோ அந்த ஆர்வத்துல நீங்க எந்த விதத்திலும் கவனக்குறைவா இல்லாம எல்லா விதத்திலுமே சேஃப்டியான முறையில பாத்துக்கோங்க. கால்ல வந்து செப்பல் போட்டுக்கோங்க. கண்டிப்பா ஒரு பக்கெட்ல வந்து தண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களை தயவு செஞ்சு தனியா பட்டாசு போடுறதுக்கு வந்து அனுமதிக்காதீங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு கனிவோடு உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பீனிக்ஸ் பர்னிச்சர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் தியேட்டர் வளாகத்துல இருக்கு. சோ ராம் தியேட்டர் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். கிராண்ட் ராம் சினிமாஸ் வந்து உடையாரப்பட்டி ரோட்ல வந்து இருக்கு. சோ அந்த கேம்பஸ்குள்ளதான் நம்ம பீனிக்ஸ் பர்னிச்சர்ஸும் இருக்கு. இங்க பீனிக்ஸ் பர்னிச்சர்ஸ்ல வந்து எல்லா விதமான பர்னிச்சர் ஐட்டங்களும் கிடைக்கும். சோ உங்களுக்கு என்னென்ன டைப்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க போய் பார்த்தாலே தெரியும், கண்டிப்பா அங்க அது அவைலபிளா இருக்கும். சோ அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்கவும் செய்வாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம நேயர்களுக்கு, அதாவது அவங்க வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யணுமே அப்படின்னு அவங்க யோசிச்சுன்னா இந்த ஆஃபர் மலையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செப்டம்பர் மாசத்துல இருந்தே ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு ஒண்ணு போயிட்டே இருக்கு. எப்பயுமே வந்து எதையாவது ஒண்ணு வாடிக்கையாளர்களுக்கு செய்யணும் அப்படின்னு யோசிச்சு அவங்க டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல அவங்க கொடுத்ததுதான் இந்த தீபாவளி பரிசுமலை நிகழ்ச்சி. சோ இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற ஒரு நேயருக்கும் வந்து ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பில்லோ பரிசு. சோ இந்த பில்லோ பரிசு மாத்திரம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் அந்த டைம்ல நீங்க சொன்ன பதிலுக்கு கரெக்டா கொடுக்குற ஒரு பரிசு மட்டும்தான். இதுக்கப்புறம் கேள்வி கேட்ட பதில் சொன்ன எல்லா நேயர்களுடைய பேரையும் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து அதுல ஒருத்தருக்கு வந்து சிறப்பு பரிசா 50,000 ரூபாய் மதிப்பான பரிசு வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ அந்த நாளுக்காகவும் அந்த நேயர் யாருன்னு பாக்குறதுக்காக நானுமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நீங்களா கூட இருக்கலாம், நம்ம நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி பேசின நேயரா கூட இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். சோ இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், நாங்க டிவில இருந்து பேசுறாங்க. நீங்க தான் கால் பண்ணிருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ கால் கட் ஆயிடுது. ஓகே ஃபைன். இப்படிதான் யாராவது வந்து கால் பண்ணி நம்ம கிட்ட விளையாடுறதே வேலையா போச்சு. லைவ்ல தான் நம்ம பேசுவோம் தெரிஞ்சிருந்து நம்ம நேயர்களுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு ரொம்ப பாத்தீங்களா. சரி, ஓகே. இந்த தீபாவளியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான பாடலோட ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? உங்கள் டிவியில் பீனிக்ஸ் பர்னிச்சர் வழங்கும் பரிசு மழை நேரலை நிகழ்ச்சி. இந்நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. மேலும் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு பீனிக்ஸ் பர்னிச்சரின் 50,000 மதிப்புள்ள பரிசு காத்திருக்கிறது. நேரலையில் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் செல்லுங்கள். ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காண தவறாதீர்கள். ஓகே மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம நிகழ்ச்சியில வந்து மாங்கன்னு பேசிட்டு இருந்தோம். என்னடா நேயர்கள் எல்லாம் காணோம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நீ எப்படி எங்களை தப்பா நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எல்லாம் வரிசையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுல ஒருத்தர் தான் இப்ப லைன்ல வெயிட் பண்றாங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சேதுராமலட்சுமி, பயங்கர சவுண்டோட இருக்கீங்க போல. தீபாவளி. ஓ ஓகே ஓகே. உங்களுக்கும் உங்க குடும்பத்தார் அனைவருக்கும் டிவி சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சேதுராமலட்சுமி. நான் நிகழ்ச்சி நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? ஓகே, நிகழ்ச்சியில வந்து கேள்விக்கு பதில் சொல்லணும். பதில் சொன்னா பரிசு உண்டு, தெரியுமா? தெரியும். ஓகே, அப்போ நேரம் நீங்க கேள்விக்கே போயிடலான்றீங்களா? போயிடலாம். இருந்தாலும் நான் அவ்வளவு சீக்கிரத்துல கேக்குறதா இல்ல, ஒரு பாட்டு வேணும்ல. சோ என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க.
அரண்மனை 4ல இருந்து ஜோஜோ பாட்டா? சோ இந்த பாட்டு யாருக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓஹோ, ஓகே, ஃபைன் ஃபைன். அந்த பாட்டை அப்படியே ப்ளே பண்ணிடலாம். நம்ம கேள்வி என்னன்னு சொல்லி பாத்துடலாமா? ஓகே, நம்ம ஜங்ஷன்ல வந்து ஈரடுக்கு மேம்பாலம் இருக்கு இல்லைங்களா? ஹலோ, இருக்கு. அந்த பாலத்துடைய பெயர் என்னன்னு சொல்லுங்க. இதுதான் கேள்வி. ரொம்ப ஈஸியான கேள்விதான். ஈரடுக்கு மேம்பாலம். ஆமா. என்ன இது, கேட்ட கேள்வியை கேட்டாலுமே இப்படி மாங்குன்னு யோசிக்கிறீங்க? ஈரடுக்கு மேம்பாலம். ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மிகப்பெரிய மாமனிதருடைய பெயர் தான் அதுக்கு வச்சிருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இவரை எழுதின ஒரு விஷயத்த வந்து உதாரணத்துக்கு சொல்லாம யாருடைய லைஃப்மே வந்து கடந்து போகாது. திருவள்ளுவர் பாலம். ஐயோ, யாரோ எடுத்து கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? ஓ, குட்டீஸ் எடுத்து கொடுத்து நீங்க ஆன்சர் சொல்லிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். உங்களுக்கு ஆன்சர் சொன்ன அந்த குட்டீஸ் பேரை தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஆன்சர் சொன்ன அந்த குட்டீஸோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே ஓகே, ஃபைன். சோ அவங்களுக்கு வந்து மாடிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. ஏன் அப்படின்னா நீங்க லைன்ல இருக்கும் போது உங்களுக்கு வேகமா கண்டுபிடிச்சு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்காக. சோ இதுக்கு என்ன பரிசுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பரிசு நானே சொல்லிடட்டுமா? உங்களுக்கு வந்து ஃபீனிக்ஸ் பர்னிச்சர்ஸ்ல இருந்து ஒரு அழகிய பில்லோ வந்து உங்களுக்கு பரிசா கொடுப்பாங்க. அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. சரியா? ஓகே சேதுராமலட்சுமி, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். சோ இதே மகிழ்ச்சியோட வந்து நம்ம அடுத்த நேயர்கிட்டயும் வந்து பேசிடலாம். சோ நம்ம நேயர்களா, நானா என்ன நினைச்சேன், இன்னைக்கு தீபாவளி எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நம்ம வேற நேரலைக்காக போறோம், ஒருவேளை நம்மள தனியாவே பேச விட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நேயர்கள் வந்து போன் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வைஷ்ணவி, ரெடியார்பட்டியில இருந்து. வைஷ்ணவி மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஷோ பாத்துட்டு இருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ஹாப்பி தீபாவளி உங்களுக்கும் உங்க அம்மா அப்பா எல்லாருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ. சோ தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டலாம் என்னன்னு? ஐயோ, உங்களுக்கு வேற நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. எந்த கேள்வியை கேட்டாலும் நீங்க பதில் சொல்லிடுவீங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது நம்ம ஊர் கலெக்டர் சார், அவங்களுடைய பேர் என்ன? ஹலோ பாத்தீங்களா, அது என்ன கேள்வி கேட்கும் போது டவர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. நம்ம நெல்லை மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பெயர் என்ன? ஹலோ ஹலோ சுபா மேம். அது என்ன ஹலோ சொன்னா கேக்குது? நல்லா தெளிவாவே கேக்குது நீங்க பேசுறது. கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஏன் இவ்வளவு பதட்டமா சொல்றீங்க? அத ஆக்சுவலா உங்க டவர் சிக்னல்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க வந்து இவ்வளவு பதட்டமாவே இருக்கீங்களோன்னு தோணுது. ஆனா நீங்க பேசுறது கொஞ்சம் கிளியரா கேட்கலாங்க. ஆனா கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. சரியா? ஓகே சார், இந்த வாட்டி இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில ஆரம்பிச்சதுமே 2 காலர்ஸுமே கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ உங்களுக்கும் ஃபீனிக்ஸ் பர்னிச்சர்ஸ்ல இருந்து பில்லோ தருவாங்க. அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. தேங்க்யூ சோ மச் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டு பார்த்தலாமா? தீபாவளி பரிசுமணி நிகழ்ச்சி. சோ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தீபாவளி அதுவுமா நேயர்கள் எல்லாரும் வந்து நம்ம மா தொலைக்காட்சி கூடவும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நீங்க கால் பண்ணி பேசும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, பேசலாம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் விக்னேஷ் சார், எப்படி இருக்கீங்க? தீபாவளி வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ 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 விக்னேஷ் சார். சோ நீங்க இதுக்கு முன்னாடியே மா டிவில நிகழ்ச்சியில பேசியிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பேசுறீங்களா? ஓகே, சூப்பர். சோ இன்னைக்கு வந்து எப்படி உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சு? இப்பதான் பாத்தீங்களா? ஓகே ஓகே சார். இன்னைக்கு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்போம். அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீனிக்ஸ் பர்னிச்சர்ஸ்ல இருந்து ஒரு பில்லோ கொடுப்பாங்க. சரிங்களா? சோ கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்குதான். அதாவது சொல்றேனே நினைக்காதீங்க, நாங்க கரெக்டா கேட்டாலும் ஏதாவது ஒரு பாட்டு தான் போட்டு விடுவோம். நீங்க வேற ஏதாவது ஒரு பாட்டுன்னு வேற சொல்லிட்டீங்களா? என்ன பாட்டு? சிங்க பெண்ணே சொல்லிருக்கீங்களா? யாருக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா?
ஓகே ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா அந்த பாட்டை ப்ளே பண்ணிடலாம். சோ கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே சார், நம்ம ஜங்ஷன்ல வந்து ஆத்து பாலம் இருக்கு இல்லைங்களா, அதாவது சுலோச்சனா முதலியார் பாலம்னு சொல்லுவாங்கல்ல, எதனால அந்த பாலத்துக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லுங்க. ஜங்ஷன் மேம்பாலம் இல்ல, மேம்பாலம்ங்கிறது ஈரடுக்கு மேம்பாலம் சொல்றீங்களா, அது இல்ல. ஆத்து பாலம் இருக்கு இல்லைங்களா, ஜங்ஷனும் பாளையங்கோட்டையும் கனெக்ட் பண்றது. தாமிரபரணி ஆத்துப்பாலம். ஆனா சுலோச்சனா முதலியார் பாலம்ங்கிறது அதோடைய பேரு. எதுக்காக அந்த பேரை வச்சாங்கன்றத கேள்வி. ஒரு நிமிஷமா? உங்களுக்கான டைமே 10 செகண்ட் தான். இல்ல, சுலோச்சனா முதலியார் பாலம் தான். அந்த பாலத்துக்கு எதுக்காக அந்த பேரை வச்சாங்கன்னு கேக்குறேன். அந்த தாமிரபரணி ஆற்று பக்கத்துல குறுக்க வந்து கட்டினது, நமக்கு கடற்கரைக்கு அந்த பக்கம் போறதுக்கு வழி இல்லாம இருந்தது. ஓகே சார். மக்களுக்காக நமக்கு இதை கட்டினாங்க. ஆட்சியரா இருந்தவங்க வந்து தாம்சன்ங்கிறவர் அந்த பாலத்தை கட்டினாரு. ஓகே. முதலியார் வந்து தன்னோட வீடு அதாவது மற்ற சொத்தெல்லாம் விட்டு அதை கட்டினாருங்கிறதுனால அது வந்து 50,000 ரூபாய்க்கு மேல காசுலாம் திரட்டி கொடுத்தாரு. ஓகே ஓகே. வந்து 1943 கட்டினாங்க. ஆமா, 1843. சூப்பர் சூப்பர் சார். சார் உண்மையிலேயே நான் இவ்வளவு டீட்டெயிலான ஆன்சர் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்பவே நீட்டாவும் ரொம்பவே சூப்பராவும் அழகாவும் சொல்றீங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் கூட நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த விஷயம் வந்து வெளியில இருந்து கேள்விப்படுறதுக்கும் நம்ம சேனல்ல இருந்து ஒரு நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப அழகா. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் வந்து நம்ம ஃபீனிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கக்கூடிய அந்த பரிசு வந்து ஸோ அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. சரிங்களா விக்னேஷ் சார்? ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சார். சோ என்ன ஒரு டீட்டெயிலா சொன்னாங்க பாத்தீங்களா. இதுதாங்க நம்ம ஊருக்காரங்கன்றது. ஏன்னா நம்ம ஊருடைய பெருமையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியவே வந்து நம்ம ஃபீனிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்ல இருந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுலயும் வந்து இவ்வளவு டீட்டெயிலான விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆசையும் கூட. அவங்க கரெக்டா சொல்லியிருந்தாங்க. இப்ப அடுத்த காலத்தை பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? டவுன்ல இருந்து மாலதி பேசுறீங்களா? மாலதி, என்ன பண்றீங்க? தீபாவளி எல்லாம் கொண்டாடியாச்சா? உங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எங்களுக்கும் பயங்கர சிறப்பு தான். இன்னமும் வந்து எங்களுக்கு இன்னும் சிறப்பான கொண்டாட்டம் எல்லாம் இனிமேதான் பாக்கி இருக்கு. ஓ, ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். சோ இன்னைக்கு கேள்வி பதில் சொல்லணும் தெரியுமா? நம்ம கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. என்னன்னு பாத்தலாமா? சொல்லுங்களேன், கேட்போமா? நான் கதை சொல்ல போறீங்க, நான் உங்களுக்கு வந்து கேள்விதான் கேட்க போறேன். கேளுங்க கேளுங்க சார். ரொம்ப ஆர்வமா தான் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சோ இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஈஸியான கேள்வியா கேக்குறேன், சரியா சார்? நம்ம ஊர் என்னங்க? என்ன இவங்க வந்து நம்ம பாராட்டுறாங்களா திட்டுறாங்களானே தெரியல. சரி, இருந்தாலும் கேள்வியை கேட்போம். நம்ம ஊர்ல சயின்ஸ் சென்டர்னு சொல்லுவாங்கல்ல, மாவட்ட அறிவியல் மையம், சயின்ஸ் சென்டர் எந்த பகுதியில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, சயின்ஸ் சென்டர் எங்க? கொக்கரகுளம் பக்கம். கரெக்டான ஆன்சர் தான். ஈஸியான கேள்விதான் நான் கேட்டிருந்தேன், அதனாலதான் நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். நீங்களும் வந்து டான்னு பேசணும், சூப்பரா பேசுனீங்க. சூப்பரா பேசுனதோட மட்டும் இல்லாம கேட்ட கேள்விக்கு டான்னு பதிலும் சொல்லிட்டீங்க. உங்களுக்கும் ஃபீனிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்ல இருந்து பில்லோ கொடுப்பாங்க, அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க, சரிங்களா? தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ சோ மச். சோ நம்ம 2 காலர்ஸுமே சூப்பரா பதில் சொன்னாங்க. அவங்களுக்காகவே நம்ம ஃபர்ஸ்ட் காலர் விக்னேஷ் சார் கேட்டதான் அந்த பாட்டு வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஃபீனிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் தீபாவளி பரிசுமலை நிகழ்ச்சி. சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் எல்லாருமே ரொம்பவே உற்சாகமா கலந்துக்கிட்டு நமக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு டக்குன்னு பதிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இப்பவும் ஒரு நேயர் வந்து லைன்ல வெயிட் பண்றாங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சுஜாதா பேசுறேன், அரியகுளத்துல இருக்கு. தெற்கு அரியகுளம். தெற்கு அரியகுளத்துல இருந்து சுஜாதா மேடம், தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
தேங்க்யூ சேம் டு யூ. தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு தீபாவளி கொண்டாட்டம் எல்லாம்? நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு. சிறப்பா போயிட்டு இருக்கு. என்னெல்லாம் இன்னைக்கு பலகாரம்லாம் வீட்ல பண்ணீங்களா இல்ல வெளியில இருந்து வாங்கினீங்களா? என்னெல்லாம் செஞ்சீங்க? வந்திருக்கு, வீட்லயும் செஞ்சிருக்காங்க. வீட்லயும் செஞ்சிருக்கீங்க. ஆமா. ஓகே. சோ வீட்ல செஞ்சது வெளியில செஞ்சதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு இனிமேல் போய் வெடி போட்டு தீபாவளி வந்து இன்னும் சிறப்பா கொண்டாட போறீங்க இல்லையா? ஆமா கண்டிப்பாக. ஓகே சுஜாதா மேடம், என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க. கேள்வி என்ன பாடல் இல்ல, என்ன பாடல் வேணும் தானே கேட்டேன். அதுக்குள்ளேயே இவ்வளவு யோசிச்சீங்க? இல்ல அங்கேயும் 12 பேர் கொண்ட குழு இருக்காங்களா? இல்ல அப்படிலாம் யாரும் இல்ல. என் கணவருக்கு பிடிச்ச பாட்டு, அதான் கொஞ்சம் யோசிச்சேன், மறந்துட்டேன். அதையே இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்களா? அந்த நன்றி சொல்ல உனக்கு ஒரு பாட்டு. ஆமா, மறுமலர்ச்சியில இருந்து. அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்க அந்த பாட்டு போட்டு நல்லா இருக்கும். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குன்ற பாட்டு அவங்களுக்கு ரொம்ப என்ன பாட்டு பாடுற பாட்டு அது. இதுக்கு இப்படி வேற ஒரு காரணம் இருக்கோ? நான் கூட நீங்க அவங்கள பார்த்து பாடுற மாதிரி இருக்குமோ நான் கற்பனை பண்ணிட்டேன். மாத்தி படிப்பீங்களா? அப்படி பாடுற நேரம் எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க, பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓகே, இப்ப கேள்வி என்னன்னு சொல்லி பாத்துடலாமா? சோ உங்களுக்கு வந்து நம்ம திருநெல்வேலி பத்தின சிறப்புகள்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ வந்து நம்ம திருநெல்வேலியில வந்து நிறைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு 12 பேர் கொண்ட குழு இருக்காங்கல்ல, அவங்க எழுதி கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு கேள்விதான் உங்களுக்கு நான் இப்ப கேட்க போறேன். நம்ம நெல்லை மாநகராட்சியுடைய மேயர் பெயர் என்ன? மேயர் பெயர்? ஆமாங்க. இப்ப கரண்டா இருக்கிறவங்களா? கரண்ட்ல இருக்கிறவங்க பெயர் தான் ராமகிருஷ்ணன் அவர். எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, அவங்களுடைய முழு பெயர் வந்து ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு. ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு. ஆமா கரெக்ட். ஆனா கரெக்ட் தான். சோ அந்த பெயர் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்கள கூப்பிடுற பேரு. அவங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் நேம்னு சொல்றது வந்து ராமகிருஷ்ணன் சார் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க. சோ அழகா பதில் சொன்ன உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரியே பாட்டும் வரும், நம்ம ஃபீனிக்ஸ் பர்னிச்சர்ஸ்ல இருந்து பில்லோவும் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? நரகாசுரனை கொன்ற நாள். போடு. எப்ப இந்த கேள்வியில எப்படா கேப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க போல. நாங்க ஜெனரலாவே நிறைய பேர் சொல்லி வச்சிருக்கீங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகே ஃபைன். இதுதான் வந்து இங்க எங்க 12 பேர் கொண்ட குழுவுல இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்க சொல்லி இன்னொருத்தருக்கு ரொம்ப ஆசை, அதனால நான் கேட்டேன். சரியா? ஓகே மேடம், ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட மாதிரியே பாட்டு வரும். ஒரு காலர் பார்த்ததுக்கு பின்னாடி கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் மாட்டிவி சார்பாக தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லிடுங்க. தேங்க்யூ மேடம். சோ சுஜாதா மேடம் வந்து பயங்கர சூப்பரா பேசினாங்க. எப்படி ஒரு ஆன்சர் டான்னு நான் கூட தீபாவளியா ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் இருங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா டக்குன்னு சொல்லிட்டாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? திருநெல்வேலியில இருந்து ஹனியா பேசுறீங்க? பேரு வித்தியாசமா இருக்கு, ஹனியா. ஓகே, உங்க பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? ஓகே மேடம், ஃபைன். நீங்க வந்து ஏன் இப்ப தூங்கி இருந்து பேசுறீங்களோ என்கிட்ட? உங்களை அறுத்துக்கத்துல இருந்து யாரோ எழுப்பி இந்த நிகழ்ச்சியில பேசுன்னு சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுறதா எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, அதான் கேட்டேன். ஓகே, பாத்தீங்களா, இப்பதான் நீங்க ஃபார்முக்கு வரீங்க. ஓகே மேடம், இன்னைக்கு வந்து தீபாவளி நாள் இல்லையா? சோ எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தோட தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் மாட்டிவி சார்பாக தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சோ இன்னைக்கு கேள்விக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடலாமா? டிவி வால்யூம் வந்து தயவு செஞ்சு மியூட் பண்ணிடுங்க. டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். சோ இப்போ வந்து என்ன கேள்வி உங்களுக்கு கேட்க போறோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து நிறைய ஏரியா இருக்கு. சோ ஜவுளி ரகங்களுக்குன்னு ஃபேமஸான ஒரு ஏரியானா எது? அதுதான் உங்களுக்கான கேள்வி. மன்னார்பேட்டை அப்படின்னு உங்களுக்கு யாரோ தவறா சொல்லி கொடுத்திருக்காங்க. அது இல்ல.
ஓ, நெல்லையப்பர் கோயில் பக்கத்துல டவுன். நெல்லையப்பர் கோயில் பக்கத்துல போத்தீஸ் டவுன். சரி, நீங்க சொன்னது வந்து கரெக்ட் தான், ஆனா அக்யூரட்டான பதில் வந்து அது இல்லையே. கிட்ட வந்துட்டீங்க. டவுன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் வந்து அந்த ஜவுளி ரகங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஹலோ, ஆனா நீங்க போத்தீஸ் எல்லாம் சொன்னதுனால நீங்க சொன்னது வந்து ஆன்சர் கரெக்ட் தான். ஏன்னா வடக்கரத வீதி, டவுன் சன்னதி தெரு. அதுதான் வடக்கரத வீதின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் வடக்கரத வீதி தான் நம்ம திருநெல்வேலியில வந்து ஜவுளி ரகங்களுக்கு மிக மிக பிரபலமான ஒரு பகுதி. சரிங்களா? ஓகே. நீங்க போத்தீஸ்ன்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த அந்த இடத்த வந்து இதுக்கு மேல எப்படி ஒரு லேண்ட்மார்க் சொல்லி சொல்றதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் இல்ல. ஓகே ஓகே ஹனியா மேம், உங்களுக்கும் வந்து அந்த நம்ம தீபாவளி பரிசான பில்லோ வந்து ஃபீனிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்ல இருந்து தருவாங்க. உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. சரியா? தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். சோ இப்போ நம்ம பாட்டு பார்த்தலாமா? ஃபீனிக்ஸ் பர்னிச்சர் வழங்கும் பரிசு மழை நேரலை நிகழ்ச்சி. இந்நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. மேலும் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு ஃபீனிக்ஸ் பர்னிச்சரின் 50,000 மதிப்புள்ள பரிசு காத்திருக்கிறது. நேரலையில் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் செல்லுங்கள். ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காண தவறாதீர்கள். ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஃபீனிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் தீபாவளி பரிசுமலை நிகழ்ச்சி. சோ ஆஸ் யூசுவல் நம்ம நேயர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர உற்சாகமாகவும் கலகலப்பாகவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்போ ஒரு நேயர் வந்து லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க இந்திராணி. இந்திராணி, ஏன் இவ்வளவு பதட்டத்தோட பயந்து பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்? டிவி வால்யூம் மியூட் பண்ணிருங்க. அப்படி பண்ணினீங்கன்னா நம்ம வந்து பேச முடியும். ஓகே, பாத்தீங்கன்னா நீங்க பேசும்போது இப்பெல்லாம் சிரிச்சீங்கன்னா எனக்கே ரோல் ஆகும் அடிக்கடி. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் கேளுங்க. அங்க வேற வெளியில வேற வெடி போட்டு பயம் காட்டுறாங்க. என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு? தூதுவளை சாங்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி வார்த்தை எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? பாடி காட்டுங்க, அப்பதான் இன்னைக்கு பாட்டு போடுவோம். ஓ, பாடுங்க. நீங்க பாடுறத கேக்குறதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்கிறீங்களே, ஏமாத்தாதீங்க, பாடுங்க. ஓ, நீங்க அந்த பாட்டுதாங்கிற மாதிரிதான் சொல்லுவீங்களா? நான் கூட இதுக்கு மேல பாடுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்துட்டேன். ஓகே இந்திராணி, தீபாவளி வாழ்த்துக்கள் முதல்ல. தேங்க்யூ சோ மச். நான் தமிழ்ல சொன்னா நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களா? ஆமா, நீ என்ன பண்றீங்க அத முதல்ல சொல்லுங்க, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். ஓகே, ஏன் நீங்க வந்து பாதி வார்த்தை அப்படியே ஸ்டார்ட் பண்றீங்க, மீதி வார்த்தை என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஓ, என்னைய மாதிரி நீங்க கூச்ச சுபாவம், கரெக்டா? ஓ, இப்ப புரிஞ்சு போச்சு. உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நீங்க பதட்டப்படாம, உங்களுக்கு ரொம்ப கூச்சமா இருந்தா நீங்க கண்ணை பொத்திட்டு பேசுங்க, சரியா? ஓகே. இப்போ வந்து நான் கேள்வி கேட்கட்டுமா? நம்ம குற்றாலம் இருக்கு இல்லையா? குற்றாலத்துல வந்து நிறைய அருவிகள்லாம் இருக்கு. அந்த அருவிகளுடைய பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 அருவியோட பேர் சொன்னா கூட போதும். சொல்லுங்க. பழைய குற்றாலம், ஐந்தருவி. மேல சொல்லுங்க. பழைய குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் ஒண்ணு தானே? இல்லையோ? சரி, மேல சொல்லுங்க. ஏ, யாரோ உங்களுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க டைம் டிலே பண்ணீங்கன்னா டைம் முடிஞ்சிடும். புலியருவி. அப்புறம் உங்களுக்கு யாரு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க? தங்கச்சி சொல்லி தராங்க. ஓகே ஓகே. இருந்தாலும் நீங்க வந்து இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணதுக்கு ரொம்பவே வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து நீங்க சொன்னதுக்கு வந்து உங்களுக்கு பரிசு உண்டு, சரியா? ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க என்னங்க அந்த பாட்டா? அது வந்து எங்க எடிட்டர் கையில தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து நீங்க எவ்வளவு தூரம் கேள்வி கேட்ட ஒழுங்கா பதில் சொல்லாம இழுத்தடிச்சனா உங்க மேல கோவத்துல இருக்காராம். ஐயோ ஐயோ, அதுதான் எனக்கும் கவலையா இருக்கு. என்ன செய்யறது இப்ப?
சரி, அவர் ஒரு பெரிய மன்னிப்பை கேட்டு பாட்டு போட்டு விட சொல்லிடுறேன் நான், சரியா? உங்களுக்காக. என்ன சொன்னாலும் நம்புறாங்கப்பா. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள்ட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொரு காலரையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. சோ நம்ம அந்த காலர் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பர்னிச்சர்ஸ் தான். சோ அவங்க தான் வந்து நமக்கு 3 நாட்களாக வந்து இந்த நேரலை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. சோ அதுவும் மட்டும் இல்லாம சும்மா இல்லாம நம்ம பரிசும் கொடுக்கணும், அதே சமயம் நம்ம ஊரை பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. சோ அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலியை பத்தின கேள்விகளை வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம். சோ இப்போ ஒரு காலர் லைன்ல வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? பரத் பேசுறீங்களா சார்? உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களா? வெரி குட். எப்ப ஆஃப் பண்ணீங்க? ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்களா? டிவியை ஒரு பட்டன் ஆஃப் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? நீங்க டிவி ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க ஆஃப் பண்ணல சார். எனக்கு வந்து நான் பேசுற ஆடியோ இங்க கேட்டுட்டே இருக்கு. அப்ப என்ன சவுண்ட் பயங்கரமா உங்க பின்னாடி சவுண்ட் கேக்குதா? அது கேட்டா பேசுறது பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும், அதான். ஓகே, இருக்கலாம் சார். எந்த இடத்துல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க எதுவும் ட்ரெயினை பிடிக்க போறீங்களா? பின்ன ஏன் இவ்வளவு அவசரமா பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்கன்னா எனக்கு எப்படி புரியும்? ஓகே சார், இப்ப சொல்லுங்க எந்த ஏரியான்னு சொல்லுங்க. ஓ, சேரன் மகாதேவில இருந்து பேசுறீங்க. அதுவே எனக்கு இப்பதான் புரியுது. அதுக்காக எனக்கு புரியலன்னு நீங்க ஸ்பீடா சொல்றீங்க, அதனால எனக்கு புரியல. ஓகே ஓகே சார், ஓகே. சோ இப்ப வந்து உங்களுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேள்வி பதில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் கேள்வி கேட்டட்டுமா? ஓகே சார், உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நெல்லை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் பெயர் என்ன? சொல்லி முடிக்கிறத காட்டி பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப கரெக்டான ஆன்சர் தான். ஆனா நீங்க வந்து அந்த கேள்வியை வந்து கொஞ்சம் கேட்டு யோசிச்சு பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சா, ஆனா நீங்க டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ சோ மச். சோ நீங்க வந்து கரெக்டான ஆன்சர் சொன்னதால உங்களுக்கும் ஃபீனிக்ஸ் பர்னிச்சர்ஸ்ல இருந்து உங்களுக்கு பில்ல வரும். அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. பாட்டு பார்த்தலாம். பாட்டு. உங்கள் மா டிவியில் ஃபீனிக்ஸ் பர்னிச்சர் வழங்கும் பரிசு மழை நேரலை நிகழ்ச்சி. இந்நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. மேலும் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு ஃபீனிக்ஸ் பர்னிச்சரின் 50,000 மதிப்புள்ள பரிசு காத்திருக்கிறது. நேரலையில் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் செல்லுங்கள். ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காண தவறாதீர்கள். ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஃபீனிக்ஸ் பர்னிச்சர்ஸ் வழங்கும் தீபாவளி பரிசு மழை நிகழ்ச்சி. சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் எல்லாரும் பயங்கர ஆர்வமா காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்னா, இப்பயும் ஒருத்தங்க லைன்ல காத்துட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சுமதி பேசுறேன். நீங்க சுமதி பேசுறீங்களா? ஓகே, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சிவராஜபுரம். தீபாவளி வாழ்த்துக்கள் சுமதி. ஹாப்பி தீபாவளி. மறந்துட்டீங்கல்ல சொல்ல. ஆமா, டிவி பார்த்துட்டே பேசுறீங்க, கரெக்டா? இத மட்டும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு கேள்விக்கு அங்க பாத்துட்டு நீங்க ரிப்ளை பண்ற மாதிரியே தான் இருக்கு. இப்ப நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்க, அதனால நீங்க வெளியில நிக்கிறீங்க, நான் நம்புறேன். சரியா? ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில நீங்க பேசிருக்கீங்களா? இல்ல, பேசல. இன்னைக்குதான் முதல் தடவையா பேசுறீங்களா? எப்படி இன்னைக்கு முதலா பேசுறீங்கன்னு கேட்டா, டிவி பார்த்துட்டு நிகழ்ச்சி வந்துச்சு, கால் பண்ணி பேசலாம் ட்ரை பண்ணீங்க, லைன் கிடைச்சிருச்சு, அப்படிதானே? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. அமரன், ஐ மீன் சிவகார்த்திகேயன் சாருடைய அமரனா? ஓகே. அதுல என்ன பாட்டு? நீங்க அவ்வளவு யோசிக்க வேண்டாம், நாங்க இருக்கோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எங்க அப்பா கேட்டாங்க,
அப்ப என்ன பாட்டு வேணும் நீங்க சொல்லணும்ல, அதுல என்ன பாட்டு நீங்க யோசிச்சதுனால அதுல எல்லா பாட்டுமே நல்ல பாட்டா, சோ நம்மளே ஏதாவது ஒரு பாட்டு போட்டுடலாமான்னு யோசிச்சுட்டேன். எங்க அப்பா தான் சொன்னாங்க அமரன் பாட்டு போட சொன்னாங்க. ஓகே, அப்ப அமரன்ல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போட்டுடலாமா? வெத்தலை போட்டு ஜோக்கலையா பாட்டு. ஓ மை காட், நீங்க கேட்டது சிவகார்த்திகேயனுடைய அமரன் அல்ல. அந்த பாடலை ஒளிபரப்புறதுக்கு எங்களுக்கு சின்ன சட்ட சிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க வேற பாட்டு வேணா கேளுங்களேன். அப்படியா? அப்படித்தான். அமரன் பாட்டுல சிவகார்த்திகேயன் போடுங்க. ஓ, எந்த அமரனா இருந்தானே அப்படின்ட்டீங்க. சரி, ஓகே, நம்ம வந்து அதையே நம்ம சாய்ஸ்ல வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? இவ்வளவு நேரமும் நம்ம ஊர்ல வந்து முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்களுடைய பேரெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கும் அது மாதிரியான ஒரு கேள்விதான் கேட்க போறேன். சரிங்களா? நம்ம நெல்லை மாநகராட்சியோடைய துணை மேயருடைய பேர் என்ன? ரொம்ப ஈஸியா கேட்டனோ, டக்குன்னு வேற கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, உதயநிதி ஸ்டாலின். ஐயோ, நீங்க வந்து என்னைய வீட்டுக்கு போட மாட்டீங்க போல இருக்கு. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? அவங்க வந்து எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்க. நான் வந்து திருநெல்வேலியில தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, நீங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். துணை முதல்வர் யாருன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நான் கேட்டது துணை மேயர் யாருன்னு கேட்டேன். இருந்தாலும் நல்ல முயற்சி, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. சாருடைய பேரை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா? மறக்காம அமரன் பாட்டு போட்டுருங்க. உங்களுக்கு உங்க பிரச்சனை. கண்டிப்பா ப்ளே பண்ணிடலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நான் கஷ்டப்பட்டு கண் முழிச்சு கேள்விகளை எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தா இவங்க சொல்ற ஆன்சரை பாத்தீங்களா? சரி, சரியா கேட்காம படக்குன்னு எப்படி சொல்லிட்டாங்க? ரைட், ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு நேயர்கள் வந்து வரிசையா வந்துட்டே இருக்கிறதுனால அடுத்த கேள்வி நம்ம இவங்க கிட்ட கேட்டலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி பாளையங்கோட்டை. உங்க பேரையே சொன்னா நல்லா இருக்கும். உங்க பேரு தான். ஏன் அப்படி அடிக்கிற மாதிரி பேசுறீங்க? டிவி வால்யூமை ஃபர்ஸ்ட் மியூட் பண்ணிருங்க. எல்லாரும் இன்னைக்கு நம்ம மேல ஏன் இந்த கொலவெறியில இருக்கிறாங்கன்னே தெரியல. சொல்லுங்க, உங்க பேரு? விஜயகுமாரி. அதையே இவ்வளவு கோபமா சொல்றீங்க? எழுத்து கூட்டி அழுத்தமா சொன்ன மாதிரி இருந்துச்சா? அதனால கேட்டேன். நீங்க இல்ல, யாரா இருந்தாலும் அவன அவர்தான் பேசுவேன். இதுவே கோபமா தான் தெரியுது எனக்கு. ஐயோ, சிரிக்காதீங்க, இதுவும் எனக்கு பயமா தான் இருக்கு. ஓகே, சும்மா சொன்ன விஜயகுமாரி மேடம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. சோ நம்ம அப்படியே நேரா வந்து கேள்விக்கு போயிடலாமா? நீங்க எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க? பாளையங்கோட்டை. ஓகே, சோ பாளையங்கோட்டையில நீங்க இருக்கனால அநேகமா இந்த கேள்விக்கு வந்து நீங்க சரியா பதில் சொல்லுவீங்க நான் நம்புறேன். சரியா? நம்ம திருநெல்வேலியிலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்ச் இருக்கு, அதாவது தேவாலயங்கள் நிறைய இருக்கு. அதுல மிக உயரமான, அதாவது மிக பெரிய தேவாலயம்னா எதை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க ஊரு தான். உங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். சொல்லுங்க. டவர் டவர் யாரு சொல்லி கொடுத்தாங்க? நீங்க தான் சொல்றீங்க. அப்படியா? விட்டா நீங்க வீடியோ ப்ரூஃப் எடுத்து காமிச்சிருவீங்க போல இருக்கு. ஓகே, நீங்க சொன்னது வந்து கரெக்ட் தான். ஹோலி ட்ரினிட்டி கதீட்ரல் சர்ச் தான் வந்து நம்ம ஊர்லயே வந்து மிகப்பெரிய சர்ச். சரிங்களா? இல்ல, அது வந்து நம்ம சட்டுன்னு வந்து யாரும் கேட்கும் போது வராது. இதையே நீங்க நிதானமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்லி பாருங்க, ஃப்ளோல கரெக்டா வரும். ஓகே, நீங்களே பாத்தீங்கன்னா இந்த 1 மணி நேரத்தை நானே நிறைய இடத்துல அங்கங்க ரோல் பண்ணிருப்பாங்க. நார்மலா பேசும்போது நமக்கு அப்படி வராது. அது அப்படிதான். சரிங்களா? அதனால நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண தேவையில்லை. கேள்விக்கு மிக சரியான பதில் சொல்லிருக்கீங்க. சரியா? ஓகே, விஜயகுமாரி தானே உங்க பேரு? உங்க பேரு என் பேரு ஒத்து போயிருக்கனால நீங்க வந்து இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க நான் நினைக்கிறேன்.
விஜயகுமாரியா? இல்ல, அதுல பாதிதான் என் பேரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என் பேரை சொல்றேன், சரியா? விஜயா. விஜயா. இல்ல, கிட்ட வந்துட்டீங்க. இது வந்து கேள்வி இல்ல, நீங்க இதுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டாம். நான் இப்ப முடிக்கும் போது என் பேரை சொல்லிட்டு தான் முடிப்பேன். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். விஜி தெரியும். என்ன கூப்பிடுறதே அப்புறம் கூப்பிடுவாங்க. அப்படியா? ஆமா. பாத்தீங்கன்னா நீங்க கதீட்ரல் சர்ச்சுக்கு பேரை கண்டுபிடிக்க கூட இவ்வளவு தூரம் தேடி இருக்க மாட்டீங்க போல. யாருக்கும் தெரியாது. அப்படியா? ஆமா, விஜய் தான் தெரியும். இப்ப நான் சொல்லும் போது நீங்களும் நினைப்பீங்க, ஓ இப்படிதானா இவங்க பேரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, சரியா? சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. என்னுடைய பேர் வந்து ராஜகுமாரி. ராஜகுமாரியா? எஸ். உங்க பேர்ல பாதி எனக்கு இருக்கா? வந்து. ஓகே, ஓகே. தேங்க்யூ மேம், ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசினால. அப்படி ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரியே நம்ம கிட்ட பேசினாங்க. பயங்கர ஹாப்பியா இருந்தது அவங்க கிட்ட பேசினால. சோ நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு பயங்கர உற்சாகமா கலந்துக்கிட்டீங்க. நிஜமாவே வரும்போது எனக்கு வந்து நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. என்னன்னா வழக்க மாதிரி இல்லாம இன்னைக்கு வந்து தீபாவளி நாளாச்சு, எல்லாரும் பயங்கரமா பிஸியா இருப்பாங்க. நம்ம பாவம் போல லைவ்ல போய் நிக்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் வந்து நிறைய கால்ஸ் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கால் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா எங்களுடைய நேரமின்மை காரணமா நான் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய கட்டாயம். சோ அதனால மனசே இல்லாம வேற வழியே இல்லாம நான் வந்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்புறேன். மீண்டும் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். Till then, bye from ராஜ்குமாரி. டாடா, பை பை.